வணக்கம். சயின்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சாட்டர்ன் கோளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாட்டர்ன் கோள் சூரிய குடும்பத்திலேருந்து 6வது இடத்துல இருக்கக்கூடியது. ஜூபிட்டருக்கு அப்புறம் மிகப்பெரிய கோள்னா அது சாட்டர்ன் தான். ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வெளியிட்டிருக்க சாட்டர்னோட அரோராஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலாக பார்க்க போகிறோம். அரோராஸ் என்பவற்றை போலார் லைட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு முனைப்பகுதியில் மட்டும் உருவாகக்கூடிய பிரகாசமான ஒளின்னு சொல்லலாம். அரோராஸ் சோலார் விண்ட்ஸால் உருவாகி எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான்ஸோட இன்ட்ராக்ட் ஆகி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக மாறுது. இது அயனோஸ்பர் சென்று அப்புறம் அங்கேருந்து துருவ பகுதிக்கு செல்றப்ப ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜனோட சேர்ந்து டான்சிங் லைட்ஸாக பிரகாசமாக உருவாகுது. இதுதான் பொதுவாக எர்த்தில் அரோராஸ் உருவாகிறதுக்கு ப்ரொசீஜர். எர்த்தில் மட்டும் இல்லாமல் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டின் போன்ற பல கோள்லையுமே இந்த அரோராஸ் உருவாகுது. ஒவ்வொரு அரோராஸும் மற்ற அரோராஸ் மாதிரி இல்லாமல் வேறுபட்டிருக்கும். சாட்டர்னோட அரோராஸ் ஹைட்ரஜனால் ஆனது. அதை சுற்றி ரிங்ஸ் போன்ற அமைப்பு இருக்கும். ஸ்பேஸ் டெலஸ்கோப் இமேஜிங் ஸ்பெக்ட்ரோகிராஃபோட டேட்டாவையும் ஆப்டிக்கல் டேட்டாவும் இன்டகிரேட் பண்ணி தான் இந்த சாட்டர்னோட அரோராஸோட இமேஜை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேஷினி கிராண்ட் ஃபைனல் மிஷன்லேருந்து கிடைச்ச டேட்டாவையும் இன்டகிரேட் பண்ணி தான் இந்த சாட்டர்னோட இமேஜஸை வெளியிட்டிருக்காங்க. சாட்டர்னோட அரோரா சோலார் விண்ட் மட்டும் இல்லாமல் 11 மணி நேரம் ரொட்டேட் ஆகிற அதோட கேரக்டரிஸ்டிக்ஸாலையும் உருவாகுது. சாட்டர்னோட அரோராஸில் ரேடியோ வேவ்ஸும் எமிட் ஆகுறதா சில தகவல்கள் வந்திருக்கு. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் சாட்டர்னோட அரோராஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுன்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.